கயல் செக்கு கடலை எண்ணெய் தமிழக குடும்பங்களின் நம்பிக்கை. பாரம்பரிய சுவை தூய்மையின் அடையாளம். ஒவ்வொரு சமையல் ஒரு அன்பின் பகிர்வு. பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்பட்ட கயல் செக்கு கடலை எண்ணெய் ஆரோக்கியம் மற்றும் சுவை நிறைந்தது. மதுரை மாநகரமே இன்று விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. அந்த வானுலகமே திரண்டு வந்து வாழ்த்தக்கூடிய ஒரு தெய்வீக திருமணம் இன்னும் சற்று நேரத்தில் நடக்க இருக்கிறது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வீரம், ஆன்மீக ரகசியங்கள், இது குறித்து பல விஷயங்கள் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. நம்ம மதுரையிலிருந்தே ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். மதுரை மாநகருக்கான சிறப்புகளாக என்னெல்லாம் இருக்கு? மதுரை ஆன்மீகத்துல மிக முக்கியமாக சொல்லப்படக்கூடிய தலம். நீங்க 6 ஆதாரங்களையும் 6 கோவில்களுக்கு சமமா சொல்லுவாங்க. மூலாதாரம் திருவாரூர், சுவாதிஷ்டானம் திருவானைக்கோவில், மணிப்பூரகம் திருவண்ணாமலை, அநாதகம் சிதம்பரம், விசுத்தி திருக்காலத்தி. இதுக்கு மேல 6வதா இருக்கிறது ஆக்ஞை. அதை நம்ம காசின்னு சொல்லுவோம். இந்த 6 ஆதார தலங்களுக்கும் மேல ஒண்ணு உண்டு. அதை நாங்க துவாத சாந்த பெருவெளி அப்படின்னு ஆன்மீகத்துல சொல்லுவோம். இந்த மதுரை எப்பேற்பட்ட தலம் என்றால், இந்த 6 ஆதார தலங்களுக்கும் மேலே இருக்கக்கூடிய துவாத சாந்த பெருவழியாக இருக்கக்கூடிய தலம். மதுரையினுடைய வளம் எப்படிப்பட்ட வளம்! அன்னை மீனாட்சி சொக்கநாதரை மிக அழகாக நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். திருமண வைபவத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மதுரை எப்படிப்பட்ட வளம் நிறைந்தது! வாழை வடக்கிலும் வான்முகில் மேற்கிலும் கரும்பும் இளநீரும் கண் திறந்து மடைப்பாயும், கட்டு களம் காணும் கதிர்வுளக்கு நெல் காணும் அரித்தால் அறிந்து வர மறுத்தால் பயிராகும், மார்முட்டும் தாளாகும் வாழ்முட்டும் போராகும், மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று யானை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை. அவ்வளவு வளம் பொருந்தியது மதுரை. பொதுவாக இந்த மதுரையை நம்ம பாண்டி நாடுனாவே மதுரைன்னு வச்சுட்டோம். பாண்டிய நாடுனா மதுரை. அப்படி கிடையாது. பாண்டிய நாட்டின் தலைநகரம் தான் மதுரை. பாண்டிய நாடு என்பது பல பகுதிகளை கொண்டது. அது எதெல்லாம் அப்படின்றதையும் நமக்கு ஒரு ஆன்மீக பாடல் சொல்லுது. கூடல், புனல்வாயில், குற்றாலம், ஏடகம், நெல்வேலி, ராமேசம், ஆடானை, தென் பரங்குன்றம், சுழியல், தென் திருப்புத்தூர், வன்கொடுங்குன்றம், பூவனம், ஆப்பனூர், காணை, இதெல்லாம் சேர்ந்ததுதான் பாண்டிய நாடு. இந்த பாண்டிய நாட்டின் தலைநகரமாக மதுரை எப்போது வந்துச்சு அப்படின்னா, மீனாட்சி அம்மனுடைய தாத்தா குலசேகர பாண்டியன் காலத்துல தான் பாண்டிய நாட்டினுடைய தலைநகரமாக மதுரை வந்தது. அதுக்கு முன்னாடி மணலூர் தான் தலைநகரமா இருந்தது. எப்படி மதுரை பாண்டிய நாட்டின் தலைநகரமாக வந்தது என்றால், தனஞ்சயன் என்கிற ஒரு வணிகன். பொதுவாக நீங்கள் மதுரையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்திரனோடு தொடர்புடைய ஸ்தலம் அது. இந்த 12 நாள் திருவிழா என்பதே இந்திரனுக்கு சாப விமோச்சனம் கொடுப்பதோடு தான் நிறைவு பெறும். அந்த இந்திரன் வழிபாடு செய்யக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் தனஞ்சயன் பார்த்துட்டு போய் மணலூரை தலைநகரமாக கொண்டு பாண்டிய நாட்டை ஆட்சி செய்த மதுரை மீனாட்சி அம்மையினுடைய தாத்தா, மலையத்துவஜனுக்கு அப்பா குலசேகர பாண்டியன் கிட்ட போய் சொல்றாரு, ஒரு அதிசயத்தை கண்டேன் அப்படின்னு. அப்போ அவர் பாக்குறாரு, இங்க ஒரு அதிசயமான ஒரு லிங்கம் இருக்கு, ஆனா காட்டுக்குள்ள இருக்கு. கடம்ப வனம்னு பேரு மதுரைக்கு. மதுரைக்கு பல பெயர்கள் உண்டு. திரு ஆலவாய், மதுரை, அது மாதிரி கடம்ப வனம் என்றே அதற்கு பெயர். அந்த கடம்ப வனத்தில் தனியாக இருந்த அந்த லிங்கத்தை பார்த்துவிட்டு, நான் அரண்மனையில நல்லா வசதியா இருக்கிறேன், ஆனா கடவுள் இங்க இப்படி இருக்கிறாரே, இதை நாம கோவிலா கட்டணும் என்று மணலூரில் இருந்த அந்த தலைநகரத்தை மதுரைக்கு மாற்றி கொண்டு குலசேகர பாண்டியன் இந்த கோவிலை நிர்மாணித்தான் என்பது நமக்கு ஆன்மீகம் சொல்லக்கூடிய செய்தி. சரி, இந்த மதுரைக்கு என்னதாங்க சிறப்பு? எல்லாம் புராணங்களாம் இருக்கு. சரி, என்ன சிறப்புனா, பொதுவா ஆன்மீகத்துல ஒரு மனிதனுக்கு தேவையான விஷயங்கள் அப்படின்னு 4 விஷயங்களை சொல்லுவாங்க. இந்த சித்திரை திருநாள் அப்படின்னாலே ஒரு விழா கோலம் மனதோடு ஓட்டிக்கொள்கிறது. இந்த சித்திரை திருநாளினுடைய சிறப்பு என்ன? சித்திரை திருநாள் என்பது மதுரையிலே மொத்தம் 12 நாட்கள் நடக்கக்கூடிய விழா. ஆரம்பத்தில் அது எப்படி இருந்தது அப்படின்னா, இப்போ மீனாட்சி திருக்கல்யாணம், தேரோட்டம், அழகர் ஆத்துல இறங்குறது, இதெல்லாம் தனித்தனியா நடந்துகிட்டு இருந்தது. தை மாசம் திருக்கல்யாணம் நடக்கும், மாசி மாதம் தேரோட்டம் நடக்கும், அழகர் ஆத்துல இறங்குறது சித்திரை மாசத்துல தான் நடந்துகிட்டு இருந்தது. இந்த தை மாதமும் மாசி மாதமும் நடக்கக்கூடிய திருவிழாவுக்கு மக்கள் கொஞ்சம் குறைவா வர்றாங்க. ஏன் அப்படின்னா, அது அறுவடை காலம். அதனால மன்னர் என்ன பண்ணார், 3ஐயும் ஒன்னா சேர்த்து ஒரே சமயத்துல நடக்கக்கூடிய விழாவாக திருமலை நாயக்கர் காலத்துல தான் அது மாற்றப்பட்டது. அந்த காலத்துல இருந்து தொடர்ந்து இந்த 12 நாட்கள் சித்திரை திருவிழா என்பது மதுரை மக்களுக்கு மட்டுமல்ல, சிவபெருமானை கும்பிடுகிற எல்லோருக்குமே மதுரை சித்திரை திருவிழா என்பது ஒரு மிகப்பெரிய விழா. ஐயா தோ பரமசிவன் அவர்கள் இது ஆன்மீக விழா கிடையாது, இது ஒரு பண்பாட்டு திருவிழா என்று அவர் எழுதுகிறார். இன்னைக்கு மதுரை ஊரு கிடையாது, அது கல்யாண வீடு, ஒரு மிகப்பெரிய கல்யாண வீடு.
எப்பேற்பட்ட மதுரை இந்த மதுரை என்பதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய சொக்கநாதர் நம்ம வாழ்க்கையில் 4 பொருட்கள் நம்ம எல்லாருக்கும் முக்கியம். அறம், பொருள், இன்பம், வீடு. இதுதான் ஆன்மீகம் சொல்லுது. அறம் வேணும், அறத்தோட இருக்கணும், அதுதான் முக்கியம். பொருள் வேணும், பணம் வேணும், இன்பம் வேணும். பணம் இருக்குங்க ஆனால் ஒரு சந்தோஷமும் இல்லைங்க அப்படிம்பாங்க. இன்பமும் வேணும். கடைசியாக பரகதி. ரொம்ப அழகா சொல்றார் பரஞ்சோதியார், திரு ஆலவாய் என்று கேட்டவரை அறம் பெறுவார். மதுரையோட பேரை நீ கேட்டுட்டியா உனக்கு அறம் வந்துரும்பா. செல்வம் ஓங்கும், திரு ஆலவாய் என்று நினைத்தவரே பொருள் அடைவார். மதுரையை மனசுல நினைக்கிறியா, கவலைப்படாத, உனக்கு பொருளும் வந்துடும். தேவதேவை திரு ஆலவாயிடத்து கண்டவரே இன்பம் நலம் சேர்வார். நீ சொக்கநாதரை போய் பார்க்கிறியா, உனக்கு இன்பம் நிச்சயமாக உண்டு. திரு ஆலவாயிடத்து வதிந்தவரே பரநெறி சேர்வார் அன்றோ. யாரெல்லாம் மதுரைக்கு அடிக்கடி போய் சொக்கநாதரை பார்க்குறீங்களோ உங்களுக்கு அறம், பொருள், இன்பம், வீடு இது உண்டு அப்படின்னு. இந்த சித்திரை திருநாள் என்பது மொத்தம் 12 நாட்கள் நடைபெறக்கூடிய திருவிழா. முதல் நாள் கொடி ஏற்றத்தோடு இந்த விழா தொடங்கும். இதில் முக்கியமான வைபவங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா 8வது நாள் நடைபெறக்கூடிய பட்டாபிஷேகம். ஐயா தோ பரமசிவம் அவர்கள் பதிவு செய்கிறார், இந்தியாவில் எந்த பெண் தெய்வத்திற்கும் இல்லாத சிறப்பு மதுரை மீனாட்சி அம்மனுக்கு தான் உண்டு. ஏன்னா எத்தனையோ பெண் தெய்வங்கள் உண்டு, எந்த தெய்வத்திற்கும் பட்டாபிஷேகம்ன்றது கிடையாது. பட்டத்தரசியாக அவள் முடிசூடி கொள்கிற, செங்கோல் ஏந்துகிற அந்த அமைப்பு என்பது மதுரை மீனாட்சிக்கு மட்டும்தான் உண்டு. மிக அழகாக அவளுடைய திருமுகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி என்று எழுதினார். அவ்வளவு அழகு மீனாட்சி அம்மன். அவளுடைய திருமுகத்தை புதிய தலைமுறையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த 8வது நாள் அவள் பட்டத்தரசியாக முடிசூடி கொள்கிறாள். 9வது நாள் திக்விஜயம் செல்கிறாள். பொதுவா பெண்களுக்கு இப்படிதான் இருக்கணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த விதிமுறைகளை உடைத்தவள் மீனாட்சி அம்மன். நிச்சயமா நம்ம மதுரையில சாதாரணமா வீடுகள்ல கேட்பாங்க, உங்க வீட்டுல மீனாட்சி ஆட்சியா இல்ல சொக்கநாதர் ஆட்சியா அப்படின்றத கேட்பாங்க. இது வேற எந்த தெய்வத்துக்கும் இல்லாத சிறப்பு அப்படிங்கறத பாக்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயமா என்ன இருக்கு அப்படின்னா மங்கள நான். அந்த மங்கள நானுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன, அந்த நேரத்தில் தாலி மாற்றக்கூடிய நேரத்தில் ஓதப்படும் அந்த மந்திரங்கள் குறித்த வேதாந்த உண்மை என்ன? நிச்சயமாக மீனாட்சி திருக்கல்யாணத்தை நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். அம்பிகையினுடைய கழுத்திலே மங்கள நான் சாற்றப்படுகிற அந்த நேரத்தில் பெண்கள் தாலி மாற்றுவது காலம் காலமாக இருக்கக்கூடிய ஒரு மரபு. அதை செய்கிற போது எப்படி அவள் தன் கணவரோடு மகிழ்ந்திருக்கிறாளோ அதே போல தங்களுக்கும் நல்ல திருமண வாழ்க்கை அமையும் என்கிற நம்பிக்கையில் தான் எத்தனையோ பெண்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மங்கள நாள், நீங்க இந்த திருக்கல்யாணத்துக்கு முன்பாகவே தாலி செய்வதற்காக பொன் உருக்கக்கூடிய அந்த நிகழ்வு இதெல்லாம் நம்ம செய்திகளில் பார்த்துருப்போம். அம்பிகைக்கு திருக்கல்யாணம் நடக்கிற போது ஒவ்வொரு ஊர்ல இருந்து ஒவ்வொரு பொருள் வரும், சீர்வரிசைகள் ஒவ்வொரு ஊர்ல இருந்து வரும். அதுல திருமாங்கல்யம் எங்கிருந்து வருது, இப்போ மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு திருமாங்கல்யம் சாற்றுகிறார்களே அது எங்கிருந்து வருது அப்படின்னா மதுரைக்கு பக்கத்துல திருமங்கலம். அதனாலதான் அந்த ஊருக்கு பேரே திருமங்கலம்னு பேரு. மாங்கல்யம் கொடுக்கக்கூடிய ஊர். மதுரை மீனாட்சிக்கு மாங்கல்யம் கொடுக்கக்கூடிய ஊர் என்பதால் தான், மங்கள நான் கொடுக்கக்கூடிய ஊர் என்பதால் தான் அதற்கு பெயரே திருமங்கலம் என்று வந்தது. அதே போல அம்பாளுக்கு இன்றைக்கு அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்களே அந்த கண்மை கொடுக்கக்கூடிய ஊர். நல்ல திருஷ்டி பட்டெல்லாம் வச்சிருக்கிறாங்க அம்பாளுக்கு. இந்த கண்மை எங்கிருந்து வரும் அப்படின்னா மையிட்டான் பட்டியிலிருந்து வரும். இந்த தாலி செய்து அதை பல்லக்குல வச்சு எடுத்துட்டு வருவாங்க. அதுக்கு பொட்டுக்கார பல்லக்குன்னு பேர். அந்த பல்லக்குல வச்சுதான் கோவிலுக்கு எடுத்துட்டு வருவாங்க. இந்த மங்கள நான் அணிவிக்கப்படுகிற அந்த நேரத்தில் காலம் காலமாக பெண்கள் மாங்கல்யம் மாற்றுவது என்பது ஒரு மரபாகவே இருக்கிறது. அம்பிகைக்கு ரொம்ப அழகான ஒரு பெயர் உண்டு, தடாதகை பிராட்டி. தடாதகைனா என்ன அர்த்தம்னா, தகைனா பெருமை. தடாதகை அப்படின்னா தடுக்க முடியாத பெருமைகளை உடையவள். ஏன் அப்படின்னா பெண் என்பதால நீ இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு யாரும் மீனாட்சிக்கு எதுவும் சொல்ல முடியாது. யானை மீது ஏறி போர் செய்கிற பயிற்சியை கற்றுக்கொண்டாள். தேர் மேல போற அந்த போரையும் கற்றுக்கொண்டாள். குதிரை மேல ஏறி போர் செய்யக்கூடியதையும் கற்றுக்கொண்டாள். வாழ்வீச்சு என்று எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டாள். அவளுக்கு தெரியாதது ஒன்னே ஒண்ணுதான். மீனாட்சிக்கு தெரியாத விஷயம் அப்படின்றது ஒன்னே ஒண்ணுதான் தெரியாதான். என்னன்னா வெட்கம். பொதுவா என்ன சொல்லுவாங்க, பெண்கள்னா வெட்கம் இருக்கணும் அப்படிம்பாங்க. ஆனா மீனாட்சிக்கு அது மட்டுமே தெரியவே தெரியாதான். அது எப்ப தெரிஞ்சது அப்படின்னா திக்விஜயம் சென்று எல்லா திசைகளையும் வெற்றி பெற்ற பிறகு கடைசியா இருந்தது கைலாயம். அந்த கைலாயத்திற்கு போன போது
சிவபெருமானை பார்த்த போதுதான், அது ரொம்ப அழகா பரஞ்சோதியர் எழுதுறார், முதல் முறையாக மீனாட்சிக்கு வெக்கம் வந்ததாம். தலைய குனிஞ்சு காலால மண்ணுல கோலம் போட்டாலாம். இதெல்லாம் நம்ம எங்க பார்த்திருக்கிறோம்னா திரைப்படங்கள்ல பார்த்திருப்போம். கதாநாயகிக்கு கதாநாயகன் மேல ஒரு காதல் வந்த உடனே காலில் வந்து கோலம் போடுறது மண்ணுல காலங்காலமா. இதை ஆரம்பிச்சு வச்சது யாருன்னா நம்ம அன்னை மீனாட்சி தான். சொக்கநாதரை சந்திக்கிற வரைக்கும் அவளுக்கு வந்து வெட்கம் என்றால் என்னவென்றே தெரியாது. அவ்வளவு பெருமைகளை உடையவள். அவளுடைய திருக்கல்யாணம், ஏன் அவருக்கு சொக்கநாதர்னு பேருனா சொக்க வைக்கிற அழகை உடையவர், அதாவது மீனாட்சியே சொக்கி போன அழகை உடையவர் என்பதால் அவருக்கு சொக்கநாதர் என்பது திருநாமம். திருமணம் செய்வதற்கான ஏற்பாடுகளை அங்கே சிவாச்சாரிய பெருமக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுல சொக்கநாதர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு பேரு பிரியாவிடைன்னு பேர். மீனாட்சி எப்பவுமே தனியா தான் இருப்பாங்க. நீங்க இந்த சித்திரை திருவிழால பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் சுவாமியும் அம்பாளும் வீதி உலா வருகிற போது மீனாட்சி தனியா தான் வருவாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு வாகனத்துல வருவாங்க. மீனாட்சி எப்பவுமே தனியா தான் வருவாங்க. சுவாமி கூட இருக்கக்கூடிய அம்பாளுக்கு பேரு பிரியாவிடை அம்பாள்னு பேரு. அவங்க யாரு அப்படின்னா அதுவும் மீனாட்சியினுடைய அம்சம். இவ யாரு? பட்டத்தரசி. நாட்டு மக்களை பார்க்கணும், மக்களுக்கு எவ்வளவோ சேவை செய்யணும், அதற்காக கணவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்யாம இருந்துடக்கூடாது என்பதால் மீனாட்சி அம்மனை தன்னுடைய அம்சமாக கொடுத்ததுதான் பிரியாவிடை அம்மன். பிரியாவிடை அம்மனோடு சொக்கநாதரும் அருகிலேயே மீனாட்சியும் எழுந்தருளி இருப்பதை நாம் பார்க்கிறோம். நீங்க கேட்டீங்க இந்த திருமாங்கல்யம் பத்தி. இந்த திருமாங்கல்யத்துல எத்தனையோ நகைகள் உண்டு. இன்றைக்கு மீனாட்சிக்கு அணிவிக்கப்படுகிற நகைகள் என்பதே பல பட்டியல் உண்டு. ராயர் கிரீடம், மாம்பழ கொண்டை கிரீடம், எல்லாமே முத்து மரகதம் வைரம் பதித்த நகைகள் தான் அவளுக்கு. அதுல முக்கியமா இந்த திருக்கல்யாணத்தில் மீனாட்சி எத்தனை நகைகள் போட்டிருந்தாலும் முக்கியமாக அவள் விரும்பி அணியக்கூடிய ஒரு அணிகலன் என்பது வேப்பம்பு மாலை. திருக்கல்யாணத்துல முக்கியமா மீனாட்சிக்கு வேப்பம்பு மாலை அணிவார்கள். அதே மாதிரிதான் சொக்கநாதருக்கும். ஏன் அப்படின்னா பாண்டிய மன்னர்கள் வந்து வேப்பம்பு மாலை அணிகிற வழக்கத்தை உடையவர்கள் என்பதால வேப்பம்பு மாலை அணிப்பார்கள். அந்த மங்கள நாணை புதிய தலைமுறை மூலமாக நாம் மிக அருகில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சிறிது நேரத்தில் அம்பிகையினுடைய கழுத்திலே அது சாற்றப்பட இருக்கிறது. இந்த சிவாச்சாரியர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் சொக்கநாதனுடைய பிரதிநிதிகளாக இருந்து அந்த மங்கள நாணை அம்பிகைக்கு அணிவிப்பார்கள். இவங்க யாருன்னா குலசேகர பாண்டியன், உக்கிரபாண்டியன், இவங்களுடைய வம்சத்தில் வந்த பட்டர்கள் தான். பட்டாரகா என்றால் அரசன், பட்டாரிகா என்றால் அரசி. அவர்களுக்கு தொண்டு செய்பவர்கள் என்பதால் அவர்களுக்கு பெயர் பட்டர்கள் என்று பெயர். 2 வம்சம் இருக்கு, குலசேகர பாண்டியன், உக்கிரபாண்டியன். இவர்கள் வம்சத்தில் வந்த அவர்கள் தான் சொக்கநாதனுடைய பிரதிநிதிகளாக இருந்து அம்பிகைக்கு அந்த மங்கள நாணை அணிவிப்பார்கள். நிச்சயமாக அந்த மங்கள நான் அணிவிக்கக்கூடிய அந்த நிகழ்வு என்பது இன்னும் சற்று நேரத்தில் நடக்க இருக்கிறது. அதனை நாம் நேரலையாக பார்த்து வருகிறோம். பல்வேறு பெண்கள் அங்கு உட்கார்ந்து தங்களுடைய தாலி சரடுகளை மாற்றக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடைபெற இருக்கிறது. அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். ईशानं ऊर्ध्वं वक्त्रो अघोरकृद्वामगुह्यगो सद्योजातमिरिख्यातं कलाभेदेन कल्पयेत् इति ध्यात्वा सम्पूज्यार्घ्यं दत्त्वा प्रतिशरदेवताभ्यो नमो नमः। नमो अस्तु सर्पेभ्यो एके च पृथिवी मनो ये अन्तरिक्षे ये दिव्येभ्यः सर्पेभ्यो नमः। सर्वेषां नैवेद्यधूपदीपार्घ्यं दत्त्वा पुण्यागवाचन जपकर्मणि सर्वेभ्यो ब्राह्मणेभ्यो नमः। யோஜம் புண்ணியாக ஜபகர்ம குருத்வயம் குரும. கயல் செக்கு கடலை எண்ணெய் தமிழக குடும்பங்களின் நம்பிக்கை. பாரம்பரிய சுவை தூய்மையின் அடையாளம். ஒவ்வொரு சமையல் ஒரு அன்பின் பகிர்வு. பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்பட்ட கயல் செக்கு கடலை எண்ணெய் ஆரோக்கியம் மற்றும் சுவை நிறைந்தது.